அனைவருக்கும் காலை வணக்கம். எனது பெயர் டாக்டர் புருதவன் மற்றும் இன்றைய வீடியோவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவை பொறுத்தவரையில் சிறுநீரக செயலிழந்த நோயாளியின் கிரியேட்டினின் அளவை குறைப்பது மற்றும் GFR-ஐ அதிகரிப்பது எப்படி என்ற தலைப்பில் முழுக்குவோம். இதனுடன் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு உகந்த சிறுநீரக ஆரோக்கியத்தை அடைய உதவும் பயனுள்ள மூலோபாயத்தை பற்றியும் நான் பேசுவேன். மிகவும் எளிமையான உண்மையை கூறுவதில் தொடங்கி, நீங்கள் எந்த சிகிச்சையை எடுத்துக் கொண்டாலும் கிரியேட்டினின் அளவு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தால் மருத்துவ பார்வையில் இது மிகவும் கவலைக்குரிய சூழ்நிலையாக இருக்கலாம். இதை நன்றாக புரிந்து கொள்ள இந்த பயணத்தில் உங்களை அழைத்துச் செல்கிறேன். அங்கு நம் உடலில் உள்ள கிரியேட்டினின் தோற்றத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வோம். கிரியேட்டினின் என்பது நமது தசைகளால் உற்பத்தி செய்யப்படும் ஒரு கழிவுப் பொருளாகும். இது தசைகளில் புரத வளர்சிதை மாற்றத்தின் ஒரு வகை தயாரிப்பு ஆகும். புரத வளர்சிதை மாற்றம் என்றால் என்ன என்று இப்போது நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். புரதத்தை அமினோ அமிலமாக உருவாக்கும் அல்லது உடைக்கும் செயல்முறை பொதுவாக புரத வளர்சிதை மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. நமது உடல் சரியாக இயங்குவதற்கு ஆற்றலை வழங்குவதற்கு இது ஒரு இன்றியமையாத செயலாகும். இருப்பினும் சாதாரண சூழ்நிலையில் நமது சிறுநீரகங்கள் கழிவுகளை வடிகட்டி சிறுநீர் மூலம் வெளியேற்றும். ஆனால் சிறுநீரக ஆரோக்கியம் மோசமடைந்து வருவதால் நமது சிறுநீரகங்கள் உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வடிகட்டுவது கடினமாகிறது. இதன் விளைவாக உடலில் கிரியேட்டினின் குவிகிறது. இப்போது நீங்கள் கிரியேட்டினின் தோற்றத்தை புரிந்து கொண்டீர்கள். சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் புரத உட்கொள்ளலை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியமானது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிகப்படியான புரதம் கிரியேட்டினின் உற்பத்திக்கு வழிவகுக்கும் என்பதால் இது அவசியம். எனவே சிறுநீரகங்கள் சரியான முறையில் வேலை செய்யாதபோது புரத உட்கொள்ளலை குறைக்க அல்லது குறைக்குமாறு எனது நோயாளிக்கு நான் எப்போதும் அறிவுறுத்துகிறேன். சிறுநீரக செயல்பாட்டை பொறுத்தவரை சில நோயாளிகள் புரத உட்கொள்ளலை குறைக்க வேண்டும், மற்றவர்கள் அதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு ஏற்ற புரத மூலங்களை பற்றி மேலும் செல்லலாம். புரத உட்கொள்ளல் தேவைப்படும் நோயாளிகளுக்கு பருப்பு போன்ற தாவர அடிப்படையிலான புரதங்கள் மிகவும் பரிந்துரைக்கப்படுகின்றன. சிறுநீரகங்களுக்கு மிகவும் மென்மையாக இருக்கும் மஞ்சள் பிளவு போன்ற எளிதில் ஜீரணிக்கக்கூடிய பருப்பு வகைகளை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். இதனுடன் உங்கள் உடலின் தேவைக்கேற்ப புரதத்தை உட்கொள்ளவும் நினைவில் கொள்ள வேண்டும். அதிகப்படியான புரதம் நிச்சயமாக அதிக கிரியேட்டினின் அளவை ஏற்படுத்தும். சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் மற்றொரு முக்கியமான அம்சம் தசை உழைப்பை கட்டுப்படுத்துவதாகும். பளுதூக்குதல், ஓடுதல், நீச்சல் போன்றவற்றுடன் தசைகளை பெரிதும் ஈடுபடுத்தும் கடுமையான உடற்பயிற்சிகளை தவிர்க்க வேண்டும். நான் இதை சொல்கிறேன் ஏனென்றால் உடற்பயிற்சி பொதுவாக நன்மை பயக்கும். இந்த நடவடிக்கைகள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் கிரியேட்டினின் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகுக்கும். எனவே எனது அனைத்து நோயாளிகளுக்கும் எனது ஆலோசனை என்னவென்றால், நடைப்பயிற்சி, யோகா அல்லது லேசான உடற்பயிற்சி போன்ற தினசரி செயல்பாடுகளுக்கு பதிலாக குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் உடற்பயிற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும். சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு கிரியேட்டினின் அளவு அதிகரிக்க மற்றொரு காரணம் காய்ச்சல். காய்ச்சல் சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் தொடர்புடைய தசை வலி மற்றும் சோர்வு ஆகியவை கிரியேட்டினின் அளவை அதிகரிக்கலாம். இருப்பினும் காய்ச்சல் மற்றும் உண்மையான சிறுநீரக பாதிப்பு காரணமாக அதிகரித்த அளவை வேறுபடுத்துவது முக்கியம். உங்கள் சிறுநீரக செயல்பாடு சோதனை முடிவுகளை, குறிப்பாக கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவுகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுள்ளதா அல்லது காய்ச்சல் போன்ற வெளிப்புற காரணிகளால் கிரியேட்டினின் அளவு தற்காலிகமாக அதிகரித்ததா என்பதை நீங்கள் மதிப்பிடலாம். இப்போது நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஏனெனில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு GFR-ஐ புரிந்து கொள்வது அவசியம். கிரியேட்டினின் அளவுகள் மற்றும் வயதை கருத்தில் கொண்டு GFR ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது. நமது சிறுநீரகங்கள் எவ்வளவு நன்றாக செயல்படுகின்றன என்பதை பற்றிய நுண்ணறிவை இது வழங்குகிறது. GFR இயற்கையாகவே வயதுக்கு ஏற்ப குறைகிறது என்றாலும் GFR பற்றி கவலைப்படுவதை விட கிரியேட்டினின் அளவை குறைப்பதில் கவனம் செலுத்துவது முக்கியம். கிரியேட்டினின் அளவு மேம்படத் தொடங்கியவுடன் சிறுநீரக செயல்பாடு மேம்பட்டிருப்பதற்கான தெளிவான அறிகுறி என்று சொல்வது பாதுகாப்பானது. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், GFR மற்றும் கிரியேட்டினின் ஆகியவை உலகளாவிய அளவில் ஒன்றுக்கொன்று விகிதாசாரமாக உள்ளன என விவரிக்கவிடு. ஒரு நபருக்கு கிரியேட்டினின் அளவு அதிகமாக இருந்தால் அவர்களின் GFR மதிப்பெண் தானாகவே குறையும். மறுபுறம் கிரியேட்டினின் அளவு குறைவாக இருந்தால் தனிப்பட்ட GFR மதிப்பெண் அதிக அளவில் இருக்கும் என்று அர்த்தம். எனவே நம் கையில் இன்னும் நேரம் இருக்கும்போது சிறுநீரக பாதிப்புக்கான மூல காரணத்தை நிவர்த்தி செய்வது அவசியமாகிறது. உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு போன்ற நிலைமைகள் சிறுநீரக செயலிழப்புக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகின்றன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். எனவே இந்த நிலைமைகளை நிர்வகித்தல் மற்றும் கட்டுப்படுத்துவதன் மூலம் சிறுநீரக நோயின் முன்னேற்றத்தை நாம் மெதுவாக்கலாம் மற்றும் மேலும் சிக்கல்களை தடுக்கலாம்.
என்னை பொறுத்தவரை வழக்கமான சோதனைகள், மருந்துகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றம் ஆகியவை செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனுடன் ஆரோக்கியமான நிலையில் வைத்திருக்க சிறுநீரக நட்பு உணவை உட்கொள்வதும் முக்கியம். ஆரோக்கியமான சிறுநீரகத்துடன் ஆரோக்கியமான எதிர்காலம் வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்றைய காணொளியின் இறுதிக் கட்டத்தை நாம் அடைந்துவிட்டோம். நண்பர்களே, உங்கள் சிறுநீரக ஆரோக்கியத்தை பொறுப்பேற்பது உங்கள் எல்லைக்குள் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சரியான வழிகாட்டுதல், உணவுமுறை மாற்றம், உடற்பயிற்சி மற்றும் சரியான நேரத்தில் தலையீடு செய்வதன் மூலம் கிரியேட்டினின் அளவை குறைத்து ஜிஎஃப்ஆரை மேம்படுத்தலாம். உங்கள் உடல்நல பாதுகாப்பு வழங்குநரை அணுகவும் அவர்களின் ஆலோசனையை பின்பற்றவும். ஒன்றாக சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான பயணத்தை மேற்கொள்வோம். கிரியேட்டினுக்கும் ஜிஎஃப்ஆருக்கும் உள்ள தொடர்பை அனைவரும் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நம்புகிறேன். உங்கள் சிறுநீரகங்கள் சரியான முறையில் செயல்படுகிறதா இல்லையா என்பதற்கான தெளிவான அறிகுறிகள் இருப்பதால் இரண்டையும் அவ்வப்போது சரிபார்க்க வேண்டியது அவசியம். இன்னும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள பகுதியில் ஒரு கருத்தை தெரிவிக்கவும். நான் அவற்றை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்கிறேன். அடுத்த காணொளியில் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை கவனமாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள்.